ஸ்ரீ வித்துவக்கோடு திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், மகாமன்னன் அம்பரீஷன் ஒரு சிறந்த பக்தன். எப்பொழுதும் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் தொடர்பை நாடி கதைகளை கேட்பதில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். அவர் அயோத்தியின் மன்னன் நாபாகனின் செல்வச் செழிப்பான மற்றும் சிறந்த மகன் ஆவார். அவர் தனது வாக்குறுதிக்கு உண்மையாகவும் வலிமை மிக்க வீரராகவும் தனது சொந்த கடமையை நிலைநாட்டியவராகவும் இருந்தார். புனித யாத்திரையாக கேரள நாடு வந்துள்ளார். வேத விவாதத்திற்கு அர்ப்பணித்த கற்றறிந்த மனிதர்களின் கூட்டத்தை அவர் இங்கு கண்டார். வேதம் அறிந்த அந்த சிறந்த பிராமணர்களுக்கு மன்னன் தலை வணங்கினார். பணிவாகவும் மடிந்த உள்ளங்கைகளுடனும் இனிமையான வார்த்தைகளை கூறலானார். அம்பரீஷ மன்னன் கூறினார், பரமபுருஷ பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னை வழிபடும் ஒருவரால் எப்படி மகிழ்ச்சி அடைவார்? பிராமணர்களில் சிறந்தவரே, அந்த பார்வையை எப்படி அடைவது என்று எனக்கு கூறுங்கள். கற்றவர் கூறினார், வைஷ்ணவ சமய கடமைகளில் சிறந்தது துவாதசி சபதம். 11ஆம் நாள் விரதமிருந்து 12ஆம் நாள் பாரணையை செய்ய வேண்டும். பிராமணர்களே, துவாதசி நாளில் பாயாசத்துடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். சாஸ்திரங்களின்படி அவர்களுக்கு உணவளித்த பிறகு ஒருவர் பாரணை செய்ய வேண்டும். அரசே, இது வருடத்தின் 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருணைக்கு பாத்திரமாக இருப்பீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரையை முடித்த பிறகு மிகவும் அதிர்ஷ்டசாலியான அம்பரீஷ மன்னர் அயோத்திக்கு திரும்பிய அவர் துவாதசி விரதத்தை கடைபிடித்தார். சபதத்தின் முடிவில் கார்த்திகை மாதத்தில் அவர் பிராமணர்கள் மற்றும் பக்தர்களுடன் சென்றார். அவர் பகவான் ஸ்ரீஹரி வசிக்கும் புனித மதுவனத்தை அடைந்தார். யமுனையில் நீராடிவிட்டு சால கிராமத்தை வழிபட்டார். விரதத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தவர் இரவு பொழுதில் கண்விழித்திருந்தார். புனித உரையை கேட்டு இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அங்கே இரவை கழித்த அவர் காலையில் யமுனை நீரில் நீராடினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிராமணர்களையும் விதித்த முறைப்படி வழிபட்ட பிறகு பின்னர் அவர்களால் அனுமதிக்க பெற்று உண்ணா நோன்பை கடைபிடிக்க ஆரம்பித்தார். அப்போது துர்வாச முனிவர் தனிப்பட்ட முறையில் அங்கு தோன்றினார். அவரை பார்த்த மன்னன் மிகுந்த உற்சாகத்தில் அவருக்கு அர்க்யத்தையும் கால்களை சுத்தம் செய்ய நீரையும் வழங்கினார். கூப்பிய கரங்களுடன் வரவேற்று நோன்பு துறக்க வேண்டிக் கொண்டார். மகாமுனிவர் மன்னனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். யோகி தனது சடங்குகளை செய்ய யமுனை கரைக்கு சென்றார். விரதத்தை மீறுவதும் பிராமணர்களை மீறுவதும் தவறு. சன்மார்க்கத்தை அறிந்த மன்னன் ஆலோசித்த பிறகு நீர் மட்டுமே அருந்தினார். இதற்கிடையில் துர்வாச முனிவர் கோபம் கொண்டார். வீணாக மிகுந்த கோபமடைந்தார். அம்பரீஷ மன்னனை அணுகி அவர் மீதிருந்த மிகுந்த கோபத்தில் அவருக்காக ஒரு பிசாசை உருவாக்கினார். அரசன் அவர் பாதங்களில் பணிந்து அவரது குற்றத்தை மன்னித்தார். கோபத்தால் கலங்கிய விழிகளுடன் அவரை விரதத்தை கடைபிடிக்க கூறினார். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் அங்கு தோன்றியது. அரசே, துர்வாசரால் உருவாக்கப்பட்ட பூதத்திற்கு உடனே தீ மூட்டுங்கள். சக்கரம் எரிவதை பெரிய முனிவர் பார்த்தார். உயிருக்கு பயந்து குழப்பத்தில் அங்கும் இங்கும் ஓடினார். பாதாள உலகம், கடல், மலை, வானம் மற்றும் நீர். மகாமுனிவர் சத்தியலோகத்தையும் கைலாயத்தையும் அடைந்தார். அங்குமிங்கும் எல்லா தேவர்களும் உடனே அவரை நிராகரித்தனர். அவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீஹரியிடமே பார்க்கடலில் தஞ்சமடைந்தார். அப்போது பரமபுருஷ பகவான் தம் பக்தர்களிடம் மென்மையாக பேசினார். தன்னை சரணமடைந்த பயம் கொண்ட முனிவருக்கு கருணையுடன் ஆறுதல் கூறினார். இறைவன் கூறினார், பிராமணரே, முனிவரே, நான் என் பக்தர்களுக்கு உட்பட்டவன். எனக்கு சுதந்திரம் இல்லை. ஏனென்றால் என் எஜமானர்கள் என் பக்தர்கள் ஆவார்கள். நான் எப்போதும் அவர்களின் பணியாளாவேன்.
முனிவர்களின் தலைவரே, என் பக்தர்களின் குற்றங்களை தாங்கும் சக்தி என்னிடம் இல்லை. எனக்கு அளிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான காயங்கள் எனக்கு நினைவில் இல்லை. எனவே நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவரான அம்பரீஷ மன்னரிடம் அடைக்கலம் பெற வேண்டும். அவர் உங்கள் வலியை நீக்குவார். ஏனென்றால் அவர் ஒரு அமைதியான இதயம் கொண்டவர். ஸ்ரீ சத்குரு கூறலானார், பரமபுருஷனால் கைவிடப்பட்ட துர்வாச முனிவர் துக்கத்தில் மூழ்கினார். பூமிக்கு வந்த அவர் அம்பரீஷ மன்னரின் பாதங்களை பற்றி கொண்டார். மகாமன்னர் அம்பரீஷர் தன் பாதங்களை தொட வெட்கப்பட்டார். துர்வாச முனிவரின் நலனிற்காக சுதர்சன சக்கரத்தை போற்றி கொண்டாடினார். அவர் துர்வாசரை வணங்கி கூப்பிய திருக்கரங்களுடன் பணிவான வணக்கங்களை செய்தார். அவர் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி சக்கரத்திடம் பல முறை கெஞ்சினார். துர்வாச முனிவருக்கு பிறகு பெரும் பக்தர்களில் முதன்மையானவர் வெளியேறினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தில் அர்ப்பணித்த நீதிமான் ஸ்ரீ ராமபிரான் ராஜ்யத்தை ஆண்டார். பின்னர் அவர் தனது ராஜ்யத்தை அம்பரீஷனின் மகனிடம் ஒப்படைத்தார் மற்றும் அவரது மனைவிக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். மீண்டும் அவர் ஓடிப்போய் நகரத்தை கண்டறிந்து தினமும் கடுமையான துறவரம் செய்தார். பரமபுருஷரான முராரி பகவான் அவரால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மற்றும் அவரது கருணை தோற்றத்தை அவருக்கு வழங்கினார். அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சபதத்தில் பக்தி கொண்ட மன்னர் மற்றும் அவர் மனைவியும் ஸ்ரீவைகுந்தத்தை அடைந்தனர். வித்வகோஷ்டி நகரில் அம்பரீஷ மன்னரின் இதயத்தில் விஷ்ணு பகவான் இருக்கிறார். அவரை வழிபடுவதன் மூலம் அவர் நிச்சயமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அந்த உயர்ந்த இருப்பிடத்தை அடைவார். செயலும் விபச்சாரமும் இணைந்து மதம் என்ற ஆபத்திலிருந்து விடுபடுகிறது. வித்வகோஷ்டி நகரத்தில் அம்பரீஷனின் கதையை கேட்பார். எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளாசி பெற்று மன நிறைவுடன் வாழ்ந்து முக்தி அடைவார். ஸ்ரீ வித்துவக்கோடு திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.